Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் CPU ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த PDF எல்லாமே டிரைவில் லிங்க் கொடுத்து அதோடைய லிங்க்கை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிரைவ் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் PDFலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? CPU ஷெடியூலிங்க்கு முன்னாடி டாப்பிக்கே நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஷெடியூலிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ப்ராசஸ் ஷெடியூலிங் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ CPU ஷெடியூலிங் வந்து மீடியம் டேர்ம் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு முன்னாடியே சொன்னோம், மல்டி ப்ரோக்ராமிங்க்கு. தட் மீன்ஸ் ஸ்வாப் பண்ணிக்கும் மெயின் மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் இடையில. ஓகேவா? ஸோ அந்த மீடியம் டேர்ம் ஷெடியூலர் கண்ட்ரோல் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங்காக தான் யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுன்னா, இட் அட்மிட் ப்ராசஸ் இன்டு த மெமரி டு கம்ப்ளீட் ஃபார் த CPU ஒரு வேலையை செய்யறதுக்கு அது மெமரியில் முதல்ல போய் லோட் ஆகி அதோட வேலையை பார்க்கும். ஓகேவா? இது அனதர் விஷயத்தில் எப்படி யூஸ் ஆகும்னா ஸ்வாப்பராக யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஸ்வாப்பிங் பாயிண்ட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மீடியம் டேர்ம் ஷெடியூலிங் யூஸ் ஆகும். இதோட மெயின் கோலே பார்த்தீங்கன்னா டு கீப் த குட் மிக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இன் மெமரி ஸோ தட் சிபியூஸ் ஆல்வேஸ் கெப்ட் பிஸி. எப்பவுமே எல்லா ரிசோர்ஸையுமே யூட்டிலைஸ் பண்ணி சிபியோடதை அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை பிஸியாகவே வச்சுக்கிறதுக்கும் தான் இது மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் சீக்வன்ஸாக 2 சீக்வன்ஸ் நடக்கும். ஒன்று CPU பர்ஸ்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று இன்புட் அவுட்புட் IO பர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? முதல்ல ஒரு விஷயத்தை லோட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை வேணும்னா ரிமூவ் பண்ணுறீங்க. இது CPU பர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும். அடுத்து IO பர்ஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணும். ஓகேவா? IO இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணும். ஸோ IO பர்ஸ்ட் நடக்கும். அடுத்து ஸ்டோர் இன்க்ரிமெண்ட் பண்றது, இண்டெக்ஸ் பண்றது, ஃபைலை ரைட் பண்றது CPU பர்ஸ்ட். அதுக்கப்புறம் திரும்ப IOக்காக வெயிட் பண்ணும். அடுத்து திரும்ப லோட் பண்ண, ஆட் பண்ண, ரீட் பண்ணும். இதே மாதிரி CPU பர்ஸ்ட் IO பர்ஸ்ட் மாத்தி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எங்க அப்படின்னா இந்த CPU ஷெடியூலிங்ல. ஓகேவா? ஸோ இன் சிங்கிள் CPU கோர் ஒரு CPUல ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் ரன் அட் டைம். ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸ் தான் நடக்க முடியும். மற்ற ப்ராசஸ்லாம் என்ன ஆகும் CPU கோர்ல அப்படின்னா வெயிட் பண்ணி ரீஷெடியூல் பண்ணி அதோட நேரத்தில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கிற விஷயத்தில் எனக்கு ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கணும், CPU யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்தது தான் இந்த மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a process that is executed will wait until the completion of the some input output request file CPU then just still idle. ஓகேவா? அது உனக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு இன்புட் அவுட்புட்டுக்கு அப்படின்னா அந்த IO வர வரையும் அந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒர்க் வந்து போகுது. இதுக்காக தான் நம்ம மல்டி ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தோம். அது கொண்டு வந்தனால ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸ் வந்து அட் அ டைம்ல மெமரியில் நடக்கிறதுக்கான எல்லா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனையும் இந்த CPU வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகே, ஸோ இதில் என்னன்னு சொன்னோம், 2 பர்ஸ்ட் சைக்கிள் இருக்கும்னு சொன்னோம், CPU அண்ட் IO பர்ஸ்ட் சைக்கிள்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆஃப் CPU ஷெடியூலிங் டிபெண்ட் ஆன் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த சைக்கிள் CPU எக்ஸிகியூஷன் அண்ட் IO வெயிட். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நடக்குது. ஓகேவா? ப்ராசஸ் வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல எக்ஸிக்யூட் வந்து பிகின் ஆகுறப்ப CU பர்ஸ்ட்ல தான் பிகின் ஆகும். அது ஃபாலோ பண்ணி தான் இந்த IO பர்ஸ்ட் வந்து வரும். ஓகேவா? IO பர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு CPயோட எக்ஸிகியூஷனை மாத்துறதுக்கு அதோடைய இன்புட் அவுட்புட்டை வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த IO பர்ஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பர்ஸ்ட் டியூரேஷன் எப்படி இருக்கும். அந்த பர்ஸ்ட் டியூரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட் CPU பர்ஸ்ட்டும் ஷார்ட் நம்பர் ஆஃப் லாங் CPU பர்ஸ்ட்ஸுமே அக்கர் ஆயிருக்கும். ஓகேவா? தென் CPU ஷெடியூலர் அப்படின்றோம். ஷெடியூலர் அப்படின்றவங்களே யாரு டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்தில் இவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைமிங் செலக்ட் பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த ஷெடியூலர். ஸோ CPU ஷெடியூலர் என்ன பண்ணுவாங்கன்னா whenever the CPU become idle, எப்போ எல்லாம் CPU வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கும், ஐடிலா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது. ஓகேவா? the OS must select one process in the ready queue to be executed. ஸோ எப்பெல்லாம் CPUக்கு வேலை இல்லாமல் இருக்கோ அப்போ எல்லாம் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இது வந்து OS என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸை கியூல யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்தா அவங்கள செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி CPUக்கு ஒரு வேலையை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த வேலைக்கு பேர் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராசஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் CPU ஷெடியூலர் அப்படின்னு சொல்வோம். ஸோ விச் செலக்ட் த ப்ராசஸ் ஃப்ரம் த ப்ராசஸ் இன் மெமரியிலேருந்து எடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஷெடியூலிங் நடக்கும், ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங், நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னா என்ன, ப்ரியாரிட்டி பேஸ்டு வந்து வரும். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு ஹையர் ப்ரியாரிட்டியில் ஒருத்தவங்க வராங்கன்னா இவங்களை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹையர் ப்ரியாரிட்டிக்கு
காரங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை அக்செப்ட் பண்ணும், அது ப்ரீஎம்டிவ். பட் நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. ஓகேவா? ஸோ முதல்ல யார் வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னதான் ப்ரியாரிட்டி பேஸ்டா இருந்தாலும் அடுத்து வர முடியும். அதை நம்ம நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஷெட்யூலிங் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னது CPU யூட்டிலைசேஷன், த்ரூபுட், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், ஃபேர்னஸ். CPU யூட்டிலைசேஷன்னா மொத்தம் CPU வந்து எப்பயுமே பிஸியா வச்சிருக்கிறது. த்ரூபுட்னா எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடந்திருக்குன்னு சொல்றது. டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா மொத்தமா அது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. வெயிட்டிங் டைம் வந்து ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ ரெடி கியூல வந்து ஸ்பெண்ட் பண்ணுது டைம். ரெஸ்பான்ஸ் டைம்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது. ஃபேர்னஸ்னா எல்லா ப்ராசஸுமே எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்கா, ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கான்னு நம்ம பார்க்கறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங் அல்காரிதம். ஷெட்யூலிங் அல்காரிதம்னா என்ன, ஷெட்யூலிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதோட டைப் தெரிஞ்சிச்சு. ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னா என்ன, அல்காரிதம் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒரு விஷயத்த பண்ணணும்னா. ஸோ ஷெட்யூலிங்கை எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அல்காரிதம்ஸ் தான் இந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். ஓகேவா? இதையுமே ரெண்டு டைப்பில் பிரிக்கிறாங்க, ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ்னு. ப்ரீஎம்டிவ் அல்காரிதம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்க்கு, நான் ப்ரீஎம்டிவ் அல்காரிதம் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கான் சார்ட். கான் சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அல்காரிதமை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒன் ஆஃப் த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம கான் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் பார் சார்ட்டா இருக்கும். ஹரிசாண்டல் பார் சார்ட் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பிரிச்சு கொடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் பார் சார்ட்டா இருக்கும். எந்த டைம்ல எந்த இடத்துல, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கனால தான் இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ஏதாவது டைம்ல எப்படி மாத்தி மாத்தி ஷெட்யூல் ஆகி நடக்குது அப்படின்றத எனக்கு ஈஸியா கொடுக்கறதுக்கும் அந்த ப்ராசஸோட ஆர்டரை வந்து எனக்கு மென்ஷன் பண்றதுக்கும் இந்த கான் சார்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 3 ப்ராசஸ்க்கு ஒரு கான் சார்ட் கொடுத்துருக்காங்க. P1, P2, P3ன்னு 3 ப்ராசஸ் நடக்குது. அதோட ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 0, 26, 27 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ சாரி, நீங்கள் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ 0லேருந்து 24 வரையும் நமக்கு ஒரு ஷெட்யூலும், 24லேருந்து 27 வரையும் ஒரு ஷெட்யூலும் நடக்குது. P1 வந்து 0லேருந்து 24. ஓகே, இது 24 எடுத்துக்கோங்க. 0லேருந்து 24 வரையும் ஒரு ஷெட்யூல் நடக்குது. அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா 27 வரையும் ஒரு ஷெட்யூல், அதுலேருந்து 30க்கு நமக்கு ஒரு ஷெட்யூல். ஓகேவா? ஸோ P1, P2, P3ன்னு 3 ஷெட்யூல் நடக்குது. ஸோ 0லேருந்து 24 வரையும், 24லேருந்து 27 வரையும், 27லேருந்து 30 வரையும். ஓகேவா? ஸோ இது மாதிரி கான் சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் அல்காரிதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are most important 6 type of algorithm இருக்கு. FCFS, first come first serve algorithm, shortest job first, priority, round robin, multi level queue, multi level feedback queue. இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்னேன், இன்னொரு தடவையுமே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது எல்லாத்த பத்தி இந்த 6 அல்காரிதம் பத்தி தான் நெக்ஸ்ட் எல்லா சம்ஸ்மே இப்ப அடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ஓகேவா? இங்க காமனா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னா இது நான் ப்ரீஎம்டிவ் டைப்ல இருக்கிறது. முதல்ல யார் வராங்களோ அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இது ப்ரீஎம்டிவ் நான் ப்ரீஎம்டிவ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. பிகாஸ் யாருக்கு கம்மியான பர்ஸ்ட் டைம் இருக்கோ அவங்க ஷெட்யூல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போய்கிட்டே இருக்கலாம். அது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அடுத்து ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின் என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் ஸ்லைஸ்ல திரும்ப ரொட்டீன் பண்ணி வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் ரன் ஆகும். இது ப்ரீஎம்டிவ்ல. ஓகேவா? ஸோ இது ரவுண்ட் ராபின். அடுத்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்னாலே நமக்கு என்னன்னா இதுவுமே ப்ரீஎம்டிவ் நான் ப்ரீஎம்டிவ் ரெண்டும் சேர்த்து வருது. பிகாஸ் நீங்க ஒரு ப்ராசஸ் அசைன் பண்றீங்கன்னா அதுல ஹையர் ப்ரையாரிட்டி யாருக்கு அதிகம் இருக்கோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் போவாங்க. ஓகேவா? அடுத்து மல்டி லெவல் ஷெட்யூலிங். மல்டி லெவல் ஷெட்யூலிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கியூவை மல்டிபிள் கியூவா, ஒரு ப்ராசஸை மல்டிபிள் கியூவா பிரிச்சுக்கும். பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி வைஸ் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஓகேவா? பட் இங்க ஃபீட்பேக் கியூ என்ன பண்ணும் அப்படின்னா மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ நம்மளோட கியூல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அனுப்பும். பட் மல்டி லெவல் கியூ என்ன பண்ணும் அப்படின்னா கியூல யார் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹையர் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 6 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு அல்காரிதமும் வித் எக்ஸாம்பிள் சம்ஸோட பார்க்கலாம். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்ஸ்.